கீதா, ஊருக்கு போகணும், சீக்கிரமா கிளம்பு என்று உடைந்த குரலில் சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான் விஜய். ஏன், என்னாச்சு என்று சாவகாசமாக கேட்டபடி வெளியே வந்தாள் அவனுடைய மனைவி. அம்மா ஃபோன் பண்ணினாங்க, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அதுக்கு என்ன, வயசானா எல்லாருக்கும் உடம்பு முடியாம தான் போகும், கிளம்பலாம் கிளம்பலாம் என்று சொல்லியபடி துணிகளை எடுத்து வைத்தாள் கீதா. விஜய் ஆஸ்பத்திரியில் தன் தந்தையை வந்து பார்ப்பதற்கும் அவருடைய உயிர் பிரிவதற்கும் சரியாக இருந்தது. விஜயின் அப்பா ஒரு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்து போன வருடம்தான் ஓய்வு பெற்றிருந்தார். எல்லாம் முடிந்தது. ஒரு வாரம் ஓடி போனது. செய்தி தெரிந்து வந்திருந்த கீதாவின் தாய் சம்மந்தி மேகலாவுக்கு ஆறுதல் சொல்வதை விட அவள் என்னென்ன வைத்திருக்கிறாள் என்பதிலேயே கவனமாக இருந்தாள். ஒரு வாரத்துக்கு பிறகு அதிக விடுமுறை எடுக்க முடியாத காரணத்தால் விஜய் மற்றும் கீதா சென்னைக்கு திரும்பிவிட்டனர். ஒரு மாதம் கழித்து அம்மாவை பார்க்க கிளம்பினான் விஜய். கூடவே கீதாவும் புறப்பட்டாள். இருவரும் வந்து மேகலாவை பார்த்தனர். மேகலாவும் அவர்களிடம் அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் தன்னை நன்றாக பார்த்து கொள்வதாகவும் கணவரின் செட்டில்மெண்ட் தொகை வந்து விட்டதையும் கூறினாள். விஜய்க்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. தாயின் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கண்டவன் திருப்தியாக மனைவியுடன் ஊருக்கு திரும்பினான். சென்னைக்கு திரும்பியதிலிருந்து கீதா அடிக்கடி மாமியாரை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அத்தை அங்க எப்படி தனியா இருப்பாங்க, இனி அவங்கள பாத்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையா என்று அடிக்கடி விஜயிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். விஜய்க்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன் தாயை துளியும் சட்டை செய்யாதவள் இப்போது இவ்வளவு கவலைப்படுகிறாளே என்று ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியம் தாங்காமல் அதை கீதாவிடம் கேட்டும் விட்டான். அதற்கு இத்தனை நாள் மாமாவுடன் தான் இருந்தார்கள், இனி உடம்பு சரியில்லாமல் போனால் தனியாக அத்தையால் என்ன செய்ய முடியும், அதனால் தான் அவர்களை பற்றி கவலைப்படுகிறேன் என்று கணவனிடம் சொன்னாள் கீதா. தன்னுடைய மனைவியின் இந்த மாற்றத்தை கண்ட விஜய்க்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மேலும் கீதா தனது கருத்தை அடிக்கடி வலியுறுத்தவும் தனது தாய்க்கு போன் செய்தான் விஜய். தன் மனைவியின் விருப்பத்தையும் அவளுடைய கரிசனத்தையும் தனது தாயிடம் தெரிவித்தான். ஏனோ மேகலாவுக்கு அது சரியாக படவில்லை. ஏனென்றால் திருமணமாகி இந்த 7 ஆண்டுகளில் தன் மருமகள் தன்னை ஒரு மனுஷியாக கூட மதித்ததில்லை என்பதை உணர்ந்திருந்தார். ஆகவே அவருடைய மனம் ஊரை விட்டு அவர்களுடன் சென்னைக்கு செல்வதை ஏற்க மறுத்தது. ஆனால் அடுத்த விடுமுறையில் விஜயுடன் வந்த கீதா, இனி நீங்கள் எங்களுடன் தான் இருக்க வேண்டும், இங்க நீங்க தனியாக இருந்தால் நாங்க அங்கு எப்படி நிம்மதியாக இருப்பது என்று குரல் கமர கூறினாள். மருமகளின் இந்த அன்பான அறிவான பேச்சை கேட்ட மேகலா சிந்திக்க ஆரம்பித்தாள். காலம் அனைத்தையும் மாற்றும் ஒரு மருந்தாகும். கீதாவும் நன்மை தீமை பற்றி உணர்ந்து இருக்கலாம். இவ்வாறு யோசித்தவர் அவர்களுடன் சென்னைக்கு கிளம்பினார். வந்ததிலிருந்து மேகலாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. கீதா மேகலாவை தன் தாயை போல கவனித்துக் கொண்டாள். 2 மாதங்கள் ஓடிய நிலையில் மாமியாரும் மருமகளும் மதிய உணவிற்கு பிறகு ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்தில் நகரத்தில் வேலை பார்க்கும் ஒருவன் தன்னுடைய வருமானம் முழுவதையும் வீட்டு வாடகைக்கும் மற்ற குடும்ப செலவுகளுக்கும் செலவழிக்க வேண்டி இருந்தது. தன் மகனுக்கு அவசர மருத்துவ தேவை வந்தபோது பணம் இல்லாமல் மனம் உடைந்து அழுது கொண்டிருந்தான். இதை பார்த்து மேகலா மிகவும் வருத்தப்பட்டார். அவளின் வருத்தத்தை பார்த்த கீதா, அம்மா, நீங்க படக்காட்சிக்காக வருத்தப்படுகிறீர்கள், உண்மையில் நம் வீட்டின் நிலையும் அதுதான் என்று கூறினாள். இதை கேட்ட மேகலா மிகவும் மனம் வருந்தினார். இனி தன் மகனோடு தான் வாழப்போகிறோம், இனி ஊரில் வீடு எதற்கு என்று எண்ணியவர் ஊரில் இருந்த வீட்டை விற்றார். கணவனுடைய செட்டில்மெண்ட் தொகையையும் போட்டு மகனுக்காக ஒரு வீடு வாங்கினார். புது வீட்டில் அனைத்தும் ஆனந்தமாக சென்றது. ஒரு நாள் காலை எழுந்த மேகலா அடுப்படியில் தன் மருமகள் இல்லாததை கண்டு திடுக்கிட்டார். அவளுடைய அறையில் சென்று பார்த்தபோது அவள் படுத்திருப்பதை கண்டார். சரி, அவள் படுத்திருக்கட்டும் என்று சமையலறைக்கு வந்தவர் சமையலறை வேலை, வீட்டு வேலை அனைத்தையும் செய்தார்.
அதன் பிறகு கீதாவிற்கு அடிக்கடி உடல் நலமில்லாமல் போயிற்று. அவள் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. வீட்டின் மொத்த வேலையும் மேகலாவின் தலையிலேயே விழுந்தது. அம்மா மிகவும் அதிகமாக வேலை செய்வதை கண்ட மகன், அம்மா ஒரு வேலைக்காரி வச்சுக்கொள்ளலாமா என்று கேட்டான். இதை கேட்ட மேகலா, வீட்டு வேலையை என்னால் செய்ய முடியாதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். துவைத்த துணிகளை பிழிந்து காய வைத்துவிட்டு உள்ளே நுழைந்த மேகலா தன் பேரன் கீழே விழப்போவதை பார்த்து தாங்கி பிடித்தார். அங்கு வந்த கீதா, ஈர கையுடன் குழந்தையை தொடுகிறீர்களே, அவனுக்கு சளி பிடித்து உடம்பு சரியில்லாமல் போக வேண்டுமா? கொஞ்சம் கூட சுய அறிவே இருக்காதா? இனி எப்போதுமே என் குழந்தைய தொடாதீர்கள் என்று கோபமாக கத்தியபடி குழந்தையை தன்னுடன் இழுத்துச் சென்றாள். மருமகளின் இந்த புதுமுகத்தை கண்ட மேகலா திகைத்து போனாள். மேகலா சென்னைக்கு வந்து முழுவதுமாக ஒரு வருடம் கூட முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல தான் முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டதை உணர்ந்தார். தான் ஊரை விட்டு இங்கு வந்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்தார். விஜய் தன்னுடைய தாய்க்கு ஏதாவது தேவையா என்று கேட்டால் உடனே கீதா முன்வந்து, அத்தையும் நானும் வெளியில போயிட்டு வாங்கிக்கிறோம், உங்களுக்கு வேலை அதிகம், அதனால நீங்க பெண்கள் விஷயத்துல தலையிட வேண்டாம் என்று கூறிவிடுவாள். தனிமையும் ஒரு பேச்சுக்கு கூட யாரும் ஆளில்லாத நிலையும் மேகலாவை மிகவும் வதைத்தது. இந்த வீட்டில் தனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்பதை மேகலா நன்கு உணர ஆரம்பித்திருந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. கையில் பணமும் இல்லாத நிலை அவரை மிகவும் பயமுறுத்தியது. மிகவும் மனமுடைந்த நிலையில் இருந்த அவர் அந்த காலனியில் உள்ள பார்க்கிற்கு சென்று அமர்ந்திருந்தார். அங்கு அவரை போல சில பெண்களும் வர ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். மாலை 5 மணி அளவில் வீடு திரும்பிய மேகலா மருமகள் போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அப்படியே நின்றுவிட்டார். அவருடைய மருமகள் கீதா தான் அவளுடைய தாயுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அம்மா, உன் கூட பேசி 7-8 மாசம் ஆச்சு, அமெரிக்கால இருந்து வந்த உடனே இங்க வந்திருக்கலாம் என்ற கீதாவின் குரல் கேட்டது. அம்மா, நீ சொன்னபடியே அவ கையில இருந்த பணத்தை பூரா பிடுங்கி எங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டோம். அதை விட நான் வீட்டுல எந்த வேலையுமே செய்யறதே கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு படுத்து விடுகிறேன். அதனால யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியல. இனி கிழவி ஒரு டம்மி பீஸ் தாமா. அந்த கிழவிக்கு இனிமே எந்த போக்கிடமும் கிடையாது. வீட்டுல சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியா வச்சிருக்கேன். என்ன 3 நேரம் சாப்பாடு தான் தண்டமா போட்டு தொலைய வேண்டியதா இருக்கு என்று கீதா அவளுடைய தாயிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட மேகலாவின் இதயம் நொறுங்கி போனது. இனி முக்கியத்துவம் மட்டுமல்ல, இடமும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. தன்னுடைய வீடோ கணவருடைய செட்டில்மெண்ட் தொகையோ போனதை பற்றி அவர் வருத்தப்படவில்லை. வீட்டில் அவ்வளவு வேலைகள் செய்வதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் தன் மருமகள் எவ்வளவு கீழ்த்தரமாக தன்னை நினைத்து இருக்கிறாள். சம்பளம் இல்லாத வேலைக்காரி, சாப்பாடு போடுவது கூட தண்டம் என்கிறாளே. இனி வருங்காலங்களில் உடல்நிலை சரியில்லாமல் போனால் என் நிலை என்ன என்று நினைத்தவரின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. சத்தம் இல்லாமல் மறுபடியும் பார்க்கிற்கு வந்து அமர்ந்தவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவது நின்ற பாடில்லை. ஒரு முடிவுக்கு வந்தவர் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினார். மறுநாள் காலை வீட்டில் அனைத்து வேலைகளையும் சீக்கிரமாக முடித்தவர் அந்த காலனியை சுற்றியுள்ள ஹோட்டல்களுக்கு சென்று வேலை கிடைக்குமா என்று கேட்டார். அவர்கள் வீடு இருக்கும் தெருவிலிருந்து 3 தெரு தள்ளி ஒரு சிறுதானிய உணவகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த கடைக்கு சென்ற மேகலா தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டார். அதை கேட்ட இளைஞர்கள், அம்மா, நாங்களும் ஆரோக்கியமான கிராமிய உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த உணவகத்தை தொடங்கினோம். ஆனால் எங்களுக்கே பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை என்று கூறினர். இதை கேட்ட மேகலா, வருத்தப்படாதீர்கள், நான் கிராமத்தில் இருந்து வந்தவள்தான். உணவுகளை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னவர் அன்றே அவர்களுக்கு வழிகாட்டவும் சமைக்கவும் உதவி செய்தார்.
தான் வேலைக்கு செல்ல இருப்பதை பற்றிய தகவலை தன்னுடைய மகன் விஜயிடம் கூறிய போது, உங்களுக்கு பிடித்திருந்தால் செல்லுங்கள் அம்மா, இது உங்கள் விருப்பம் என்று கூறினான். ஆனால் அவனுடைய மனைவி கீதா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள். கிராமத்திலிருந்து எங்களை கேவலப்படுத்ததான் வந்திருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு அமைதியா வீட்டில் இருக்க முடியாதா என்று கத்தி தீர்த்தாள். மருமகளின் கூற்றை ஒதுக்கிய மேகலா கடைக்கு செல்ல ஆரம்பித்தார். அவருடைய கைமணமும் ஆரோக்கியமான உணவுகளும் அற்புத சுவையும் அந்த நகரவாசிகள் அறியாத ஒன்று. அந்த இளைஞர்களும் அவரை வேலைக்காரியாக கருதாமல் தங்கள் தாயை போல நடத்தி தங்கள் உணவகத்தின் பங்குதாரராக நியமித்தனர். உணவகம் சில மாதங்களிலேயே மிக பெரும் வளர்ச்சி கண்டது. மேகலாவின் நிலையும் உயர்ந்தது. தன்னை போல தனிமையில் யாரும் வாடக்கூடாது. பிள்ளைகள் மேல் இருக்கும் பாசத்தால் கையில் இருப்பதை எல்லாம் கொடுத்தாலும் தன்னம்பிக்கை கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுக்க விரும்பினார். எனவே தன்னுடைய பங்கு பணத்தில் ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்கினார் மேகலா. அனைவருக்காகவும் உழைத்து தன்னை விட வயதில் பெரியவர்களுக்கு ஊன்றுகோலாய் மாறினார். அந்த காலனியில் மேகலாவை விஜயோட அம்மா கீதாவோட மாமியார் என்று சொன்னது போக, இப்போது மேகலாவின் மகன் விஜய் மேகலாவின் மருமகள் கீதா என்று சொல்ல ஆரம்பித்திருந்தனர். எந்நிலை வந்தாலும் தன்னிலை மறக்க கூடாது. வயது எதுவாக இருந்தாலும் அந்தந்த வயதுக்கேற்ற திறமை இருக்கவே செய்யும். இளைஞர்கள் உடல் உழைப்பால் உயர்ந்தால் பெரியவர்கள் அனுபவத்தின் மூலமாக செயல்களை சிறப்பாக செய்வர். வாழ்வில் தீமை செய்பவர்கள் தலைகுனிந்தே ஆக வேண்டிய நிலை ஏற்படும். தாயாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக மாறாமல் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பல வயதான பெண்மணிகளுக்கு உடல் ரீதியான சோதனைகள், பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் ஏற்படத்தான் செய்கிறது. அனைத்து தடைகளையும் தகர்க்கும் ஆயுதம் தன்னம்பிக்கை மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.